தசகம் 32 மச்ச அவதாரம். முன்னொரு கால் 6வது மன்வந்தரத்தின் முடிவில் திடீரென்று பிரளயம் உண்டாயிற்று. அப்பொழுது பிரம்மனின் முகத்திலிருந்து வேதங்களை ஹயக்ரீவன் என்ற பெரிய அசுரன் கவர்ந்து சென்றான். அப்பொழுது அந்த வேதங்களை மீட்க நீ மீனின் வடிவத்தை எடுக்க விரும்பினாய் அல்லவா? திராவிட மன்னனான சத்தியவிரதன் ஆற்று நீரில் தர்ப்பணம் செய்து கொண்டிருந்த பொழுது அவனுடைய கூட்டிய கைகளில் பளபளவென்று மின்னும் உருவத்தை உடைய மீன் குஞ்சாக நீ காணப்பட்டாய். மீண்டும் ஜலத்தில் விடப்பட்ட அந்த மீன் மிகவும் பயந்திருப்பதை பார்த்த அந்த ராஜரிஷி அதை தன் தீர்த்த பாத்திரத்தில் வைத்து வீட்டிற்கு எடுத்துச் சென்றார். மீனாய் வந்த நீயே சில நாட்களுக்குள்ளேயே வளர்ந்த காரணத்தால் தீர்த்த பாத்திரத்தில் இடம் போதாமல் கிணற்றில் விடப்பட்டாய். அங்கும் இடம் போதாமல் குளத்திலும் பிறகு ஏரியிலும் விடப்பட்டு உடல் பருத்து எங்கும் பரவியிருந்தாய். அதன்பின் அந்த முனிவன் உன் கட்டளைப்படி தனது யோக மகிமையால் உன்னை கடலில் கொண்டு விட்டு தான் பிரளயத்தை காண விரும்புவதாக உன்னிடம் கூறினான். உடனே நீ அவனிடம் 7 நாட்கள் பொறுத்து கொண்டு இரு என்று கூறி மறைந்தாய். நீ குறித்த நாள் வந்தது. அப்பொழுது பெய்த கடும் மழையால் நிலம் பிரளய ஜலத்தில் சுழன்று மூழ்கி மறைந்தது. அந்த முனிவன் 7 முனிவர்களோடு கடலில் சுழன்றான். பின் வருந்தி உன்னையே அடைக்கலம் புகுந்தான். உன் கட்டளையை நிறைவேற்ற பூதேவி தோணியின் உருவில் அங்கு வந்தாள். அவர்கள் அந்த தோணியில் ஏறிக்கொண்டார்கள். ஆனால் அந்த தோணி அலைந்து ஆடத் தொடங்கியதும் அவர்கள் நடுங்கினார்கள். அப்பொழுது நீ பிரளய ஜலத்தினின்று முன்னிலும் பெரிய மீனாக தோன்றினாய். 1,00,000 யோஜனை நீளம் கொண்ட உன் தேஜோமயமான உருவத்தை கண்ட முனிவர்கள் மகிழ்ந்தார்கள். பின் உன் சொற்படி உன் உயர்ந்த கொம்பில் பூமி வடிவான தோணியை கட்டினார்கள். அந்த பிரளய ஜலத்தில் நீ தோணியை இழுத்து கொண்டு உலகத்தின் பிரிவுகள் எல்லாவற்றையும் அந்த முனிவர்களின் கூட்டத்திற்கு காண்பித்தாய். அப்பொழுது உன்னை துதித்த அந்த ராஜரிஷிக்கு நீ ஆன்ம ஞானத்தை உபதேசித்து கொண்டு எங்கும் சஞ்சரிப்பவராக விளங்கினாய். நீ பிரளயத்தின் முடிவில் அந்த 7 முனிவர்களையும் முன் போலவே இருக்கும்படி செய்தாய். அந்த சத்தியவிரத வேந்தனை அடுத்த மன்வந்திரத்திற்கு வைவஸ்வதன் என்று பெயரை உடைய மனுவாக ஆக்கினார். பின் மிக்க சினத்தோடு ஹயக்ரீவன் என்ற அசுரனை எதிர்த்தார். குருவாயூரின் தலைவனை, நீ உன் உயர்ந்த கொம்பினால் அந்த அசுரனின் மார்பினை பிளந்து அவனை கீழே தள்ளினார். பின் வேதங்களை எடுத்து பிரம்மதேவனுக்கு கொடுத்து அவனை ஆனந்தத்தில் மூழ்க செய்தார். அத்தகைய நீயே என்னை காத்தருள வேண்டும். ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே.